அதோட விட்டா பரவாயில்லை. அந்த தங்க காசு அவருடைய மகன் மௌலவி முபாரக் மௌலவி விட்டு இன்னைக்கு பத்திரமா இருக்குதான். அவர் மௌண்ட கொடுப்பாராம், அவர் மௌண்ட கொடுப்பார் போல இருக்குது. நான் கேட்கிறேன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வர இயலுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து இந்த மாதிரி மூத்தா போயிட்டு திருப்பி வர இயலுமா? இந்த உலகத்துக்கு இறந்து போன யாரும் வர்றதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? இல்ல. வர அனுமதி இருந்தா அல்லாஹ்வுடைய ரசூல் வந்திருப்பாங்களேங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போன பிறகு அவங்களுடைய மனைவிக்கு மருமகனுக்கு ஜனனம் வந்துச்சுல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போயிடுறாங்க. மூத்தா போன பிறகு ஆயிஷா நாயகி தலைமையில் ஒரு பெரிய படை, மருமகன் அலி தலைமையில் ஒரு பெரிய படை, ரெண்டு பேருக்கு மத்தியில பயங்கர யுத்தம், ஒட்டகப்போர் ஜமல் யுத்தம். அந்த ஜமல் யுத்தத்தில் சஹாபாக்கள் கொல்லப்படுகிறார்கள் ரெண்டு பக்கத்திலையும். அப்ப ஒரு மனிதர் இறந்து போன மனிதர் உலகத்துக்கு வர முடியும் என்று இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வந்திருப்பாங்க. என்ன பண்றீங்க நீங்க? மனைவிக்கு ஒரு அறிவுரை, மருமகனுக்கு அறிவுரை சொன்னாங்களா? வர இயலாது. அவங்க பேரோட கொண்டாங்கல, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கர்பலாவுல வச்சு கொன்றாங்களே. மூத்தா போன ஆள் உலகத்துக்கு வரலாம்னு இருந்தா ரசூலுல்லாஹ் திரும்பி வந்து யஸீத் நிறுத்து நிறுத்தி போனாங்களே. அந்த மக்களை நிறுத்திப்பாங்களா இல்லையா? வந்தாங்களா? வர ஏழுமான்னு கேட்டேன். அலிக்கு முஆவியா மச்சினன், ரசூலுல்லாஹ்வுடைய மச்சின முஆவியா, மருமகன் அலி, பயங்கர யுத்தம். ரசூலுல்லாஹ் தடுத்தாங்களா? ரசூலுல்லாஹ் மூத்தா போயிட்டாங்க. யாரு ஜனாதிபதி சண்டை? அபூபக்கர் ஜனாதிபதி ஆகுறதா, மக்காவாசி ஆகுறதா, மதீனாவாசி ஆகுறதா, சாது வர்றதா, அபூபக்கர் வர்றதான்னு பயங்கர சண்டை. ஏன்பா அடிச்சுக்கிறீங்க? இந்த இவரே இருக்கட்டும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? வந்து இல்ல அவ்வளவு வேணாம். இன்னைக்கு நம்ம அடிச்சுட்டு கிடக்கிறோமே, வரல கட்டணமா கட்டக்கூடாதா? நெஞ்சில கட்டணமா கட்டக்கூடாதா? தர்கா கட்டணமா கட்டக்கூடாதா? இருட்டத்துக்கு உண்டா இல்லையான்னு இருக்கோம்ல. இப்ப ரசூலுல்லாஹ் வந்து திடீர்னு ஆஜராயி, மக்களே நான் தான் ரசூலுல்லாஹ் வந்து விட்டேன், இப்ப உங்களுக்கு சண்டை வேண்டாம், நான் இப்ப என்ன சொல்லலாம்ல? வர்றதா இருந்தா ரசூலுல்லாஹ் இப்ப வரலாம்லங்க. ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இப்ப பணக்குளத்துக்கு வந்து மேட்டர் தீர்த்துட்டு போயிடலாம்ல? புர்காசு கொடுக்கறதுக்கு வந்தவர் பணக்குளத்துக்கு வந்து நான் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இந்த தர்கா கட்டினது ஓகே, நான் வாப்பா சொல்லிட்டேன், பிள்ளையெல்லாம் கேளுட்டு போயிருக்கலாம்ல. அவரே எங்களுக்கு வர மாட்டோம், கொண்ட மட்டும் தனியா வர்றாருங்க. எல்லாம் கப்சா கட்டுக்கதை விட்டு அடிக்கிறது. எதுக்கு நீங்க ஆதாரம் கேட்க மாட்டேங்கிறது? அது மாதிரி விட்டு அடிக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாலும் இங்க வர இயலாது. அவன் வராயிஹிம் வர்ஸகுன் இலா யௌமி. இன்னும் சொல்ல போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மக்களே நீங்கள் எனக்காக ஸலவாத் சொல்லுங்கள், அந்த ஸலவாத்துகள் எனக்கு தெரிவிக்கப்படும். இன்ன ஸலாத்துக்கும் மாரூத்துன் அலைய, எனக்கு தெரிவிக்கப்படும் சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க தான் மூத்தா போயிருவீங்களே, உங்களை தான் நாங்க அடக்கிடுவோமே, அதுக்கப்புறம் நாங்க சொல்ற ஸலவாத் உங்களுக்கு இப்படி கேட்கும்? யார் கேட்கிறா? சஹாபாக்கள் கேட்கிறாங்க. நீங்க மூத்தா போக போறீங்க, நீங்க ஸலவாத் சொன்னா அது உங்களுக்கு தெரியும் வர சொல்றீங்க, மூத்தா போன பிறகு நாங்க சொல்ற ஸலவாத் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொல்லணும்? இவங்க சொல்றபடி இருந்தா, அது நான் மூத்தா போனாலும் வந்துருவேன், வந்து பணக்குளத்துக்கு வருவேன், சித்தார்கோட்டைக்கு வருவேன், ராமநாட்டுக்கு வருவேன், கீழக்கரைக்கு வருவேன், நான் வந்து பார்த்துட்டு போயிருவேன் அப்படி சொல்லணும். அப்படி சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்ன லில்லாஹி மலாயிகத்தன் சய்யாஹீன ஃபில் அர்லி யுபல்லிகுன அன் உம்மத்தி ஸலாம். அல்லாஹ் சில மலக்குகளை நியமித்திருக்கிறான். அந்த மலக்குகள் நாடு பூரா சுத்திக்கிட்டு இருப்பாங்க, உலகம் பூரா. எந்தெந்த பகுதிகளில் ரசூலுல்லாஹ்வுக்கு ஸலவாத் சொல்லப்படுகிறதோ அந்த லிஸ்டை எடுத்துக்கிட்டு போய் மலக்கு போய் ரசூலுல்லாஹ்ட்ட கொடுப்பாங்க. அந்த உலகத்துக்கு மலக்கு தான் போக முடியுமே தவிர ரெண்டு உலகத்துக்கும் தொடர்புக்கு மீடியேட்டர் மலக்கு தான். ரசூலுல்லாஹ் இங்க வர இயலாது, நீங்க கபருக்குள்ள தலையை விட்டுட்டு போய் சொல்லவும் இயலாது, நீங்களும் அங்க போயிட இயலாது, அவங்களும் இங்க வந்துட இயலாது. நம்ம பேசுற சில செய்திகள் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் என்றால் தெரியும், ஸலவாத் சொன்னால் அவர்களுக்கு தெரியும். எப்படி தெரியும்? இப்ப நான் ஒரு ஸலவாத் சொன்னால் மலக்குகள் அதை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், உடனே அந்த மலக்குகள் மூலமாக மெசேஜ் போகும்னு சொல்றாங்க. அப்ப என்ன விளங்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே வரமாட்டார்கள். ரசூலுல்லாஹ் வரமாட்டாங்கன்னா ஆதமும் வரமாட்டாங்க, மூசா வரமாட்டாங்க, ஈசா வரமாட்டாங்க, இப்ராஹிம் வரமாட்டாங்க, பணக்குள்ள சையது முகமது அவுலியாவும் வரமாட்டாரு, யாரும் வரமாட்டாங்க. முடிஞ்சு போச்சா கதை? அப்புறம் எப்படி அப்துல் காதர் ஜிலானி வருவாரு? இருட்டில் எப்படி வருவார்? கூப்பிட்டு எப்படி வருவாருங்கிற முடியாது. அவர் டுமி அடிச்சு தகர்த்துட்டு போயிட்டாங்க. பகதாதுல இன்னைக்கும் அடிச்சுட்டு இருக்காங்க. போன வாரம் அடிச்சு தள்ளி 200 பேர் விமானத்தில் குண்டை போட்டான். அது ஈராக்கத்தான் உலகத்திலேயே அதிகமான பேரழிவுகள் நடந்த ஒரு நாடு இருக்குன்னு சொன்னா ஈராக் தான்.
இந்த அமெரிக்காக்காரன் அராஜக தனியா பேசுவோம், அது வேற தலைப்பு. இப்ப அப்துல் காதர் ஜிலானிக்கு ஒரு சக்தி இருந்தா அவர் அடங்கி இருக்கிற பகுதாத போட்டு ரணகலமாக்குறானே, எந்திரிச்சு வர மாட்டேங்கிறாரு. டேய் ஜார்ஜ் புஷ் உழுதுற வேண்டியதானே, அவர் பண்ணாத கதை விட்டு வச்சுக்கிறாங்க இல்லங்க. அப்துல் காதர் ஜிலானி என்ன பண்ணுவாராம், அவர் பயங்கரமா அவரை பத்தி சொன்ன கதை இருக்கு. சுப்ஹானல்லாஹ், யாரு மேலும் இப்படி இட்டு கட்டி யாரும் சொன்னது கிடையாது. அவர் காலத்துல ஒரு ஆள் மூத்த போயிட்டான், அப்துல் காதர் ஜிலானி காலத்துல இளைஞன் இறந்து போயிட்டானா. அவ அம்மா ரொம்ப கவலைப்பட்டு அப்துல் காதர் ஜிலானி வந்து முறையிட்டாங்களாம், ஷேகே என் புள்ள மூத்தா போச்சு. அப்படியா, எப்ப மூத்தா போச்சு? ராத்திரி தான் மூத்தா போச்சு. உடனே இப்படி எட்டி பார்த்தான் யாரு, அப்துல் காதர் ஜிலானி. மேல என்ன பண்றாரா, இஸ்ராயல் இருக்கார்ல, அவர் ஒரு கூடையில எல்லா உயிரையும் அள்ளிக்கிட்டு போயிட்டு இருக்கிறான். அன்னைக்கு ராத்திரி எந்தெந்த யார் யாரெல்லாம் கைப்பற்றினாரோ அந்த உயிரெல்லாம் ஒரு கூடையில அள்ளி போட்டு போயிட்டு இருக்கிறாராம். இவர்களுக்கு தெரிஞ்சிருச்சான், இஸ்ராயல் என்னங்க இந்த அந்த இப்ராஹிம் விட்டுட்டு போ, அந்த பேரை சொல்லி ஒரு ஆள் உயிரை பிடிச்சிருக்கே இல்லையா, அந்த உயிரை மாத்திரம் விடு. முடியாது, விடுறியா இல்லையா? விட மாட்டேன். உடனே ஒரு கயிறு ஒண்ணு வச்சிருந்தாராம், யார் அப்துல் காதர் ஜிலானி. எது கயிறு வச்சிருந்தா தெரியல, அந்த கயிற்றை வச்சு சொல்லிட்டு அடிச்சாராம். அது இஸ்ராயல் காலில் போய் கரெக்டா மாட்டிருச்சான். மாட்டினவன் இங்க இருந்து ஒரு வெட்டு வெட்டினார்ல, கையில இருந்த கூட அப்படி கவுந்துருச்சான். உயிர் கூட, உயிர்கள்லாம் வச்சிருந்தாலும் அந்த கூட மீன் கூட கவுந்த மாதிரி கவுந்துருச்சான். கவுந்த உடனே எல்லா உயிரும் திரும்பி முடியாந்துருச்சான். அன்னைக்கு ராத்திரி மூத்தா போன எல்லாம் அனுப்பிச்சிட்டாங்களாம். அந்த உயிர்கள் அவர் கையில கொண்டு போனார்ல உயிர், அது கொட்டி உடனே அந்தந்த உடல்ல வந்து பூந்துக்கிருச்சான். பூந்தா அன்னைக்கு ராத்திரில யார் யார் மூத்தா போனாங்களோ அவங்களாம் நினைச்சிட்டாங்களாம், எந்திரிச்சிட்டாங்களாம். உடனே அங்க இஸ்ராயல் வெறுங்கையா போனார் அல்லாட்ட. என்னப்பா, இல்ல இந்த அப்துல் காதர் ஒரு ஆள் கேட்டாரு, கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன், எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டாரு. நீ உன்னோட கொடுத்துட்டு அந்த ஆள்கிட்ட ஒம்பு நீ அல்லாஹ் சொன்னானா, அந்த ஆள்கிட்ட எப்படி ஒம்பு வச்சுக்கிட்ட, ஒண்ணுதானே கேட்டாரு, ஒண்ணு கொடுத்துட்டு மிச்சத்தை காப்பாத்தி கொண்டு வந்திருக்கலாம்ல, அவளே விட்டு வந்து நிக்கிறீ. இப்ப ஒரே ஒரு உயிரை கொடுத்திருந்தா அவர் விட்டு வரல அப்படின்னாரா, அப்படின்னா அல்ல. இது அஜர்த்துமார்கள் மீலாது விளையாண்டு போட்டு அப்துல் காதர் ஜிலானி போட்டு பயான் பண்ணி நம்மள எல்லாம் கெடுத்த குட்டிச்ச வராக்கணும் கதையை நான் சொல்றேன். இப்படி எல்லாம் இட்டு கட்டி வச்சிருக்காங்களே, இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஆளா அல்லாஹ் இப்படி ஆக்கிட்டாங்க பாத்தீங்களா? அல்லாஹ்வை எவ்வளவு கேவலமாக்கிட்டாங்க. இவருக்கு அல்லாஹ் பயப்படுற மாதிரியும் அல்லாஹ் இவருக்கு அஞ்சு நடுங்கிற மாதிரியும் அந்த ஆள்கிட்ட வம்பு வச்சுக்கிறதா என்ன அர்த்தம்? அல்லாஹ் பயப்படுறான்னு அர்த்தம் தானே. அப்துல் காதர் ஜிலானிக்கு அல்லாஹ் பயப்படுறானா? அட பாவிகளா, அல்லாஹ் என்ன சொல்றான் திருமறை குர்ஆன்ல, இப்ராஹிம் நபிக்கு என்ன அந்தஸ்து, இஸ்மாயில் நபிக்கு என்ன அந்தஸ்து, மூசா நபிக்கு என்ன அந்தஸ்து, எல்லாம் அடிமை. வாயை திறக்க முடியாது, அது அதிகாரம் செலுத்த முடியுமா அல்லாட்ட போய்கிட்டு? நூஹ் நபி எவ்வளவு பெரிய நபி, இவரெல்லாம் தூசி ஆவார் அப்துல் காதர் ஜிலானிலாம். அந்த நூஹ் நபியுடைய மகன் இஸ்லாத்துக்கு வரல, அழிக்கப்படுறான் கண்ணு முன்னாடி, தகப்பனுக்கு முன்னாடி வெள்ள பிரளயத்துல மூழ்கி நாசமாக்கப்படுறான். அப்ப நூஹ் நபி அல்லாட்ட கேட்கறாங்க, யா அல்லாஹ் என் மகனை அழிச்சு காப்பாத்திரா அல்லாஹ், இன்னபடி நகலி, என் மகன் என் குடும்பத்தை சேதவன் ஆயிடுச்சு. அல்லாஹ் என்ன சொல்றான், ஏய் யானு நூஹே இன்னஹு லைஸ மின் அஹ்லிக. இதான் குர்ஆன் வசன, கதை இல்ல. அவன் குடும்பத்துக்காரன் இல்ல. உனக்கு பிறந்தவன் குடும்பத்தானா? உன் கொள்கைப்படி நடந்தா அவன் குடும்பத்துக்காரன், உன் குடும்பத்தான் கிடையாது. இன்னி ஆயுதுக அன் தகூன மினல் ஜாஹிலீன், மடையர்களில் ஒருவனாக இருப்பதை விட்டு உன்னை எச்சரிக்கிறேன். மடையனாவ பாக்குறியா? என்கிட்ட நீ கேள்வி கேட்பியா? நான் ஒருத்தனை அழிப்பேன், என்கிட்ட வந்து புள்ள குட்டின்னு பேச வருவியான்னு எல்லாம் கேட்கிறான். ஜாகிலாக மூடர்களில் ஒருவராக இருப்பதை விட்டு நான் உன்னை எச்சரிக்கிறேன். இதானங்க நூஹ் நபியுடைய அந்தஸ்து. இப்ராஹிம் நபியுடைய தகப்பனார் மறுமையில, இப்ராஹிம் நபி அவர் தகப்பனார் எல்லாம் நிப்போம், நம்ம எல்லாம் நிப்போம். அவருக்கு தான் அல்லாஹ் முதல் மரியாதை செய்வான் மறுமையில. எல்லாம் நிர்வாணம், ஆம்பளை பொம்பளை எல்லாம் நிர்வாணம் தான். முதல்ல ஆடை யாருக்கு கொடுக்கப்படும்? இப்ராஹிம் நபிக்கு தான் கொடுக்கப்படும். அவ்வளவு இப்சா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முதல்ல ஆடை அனுபவிக்க இப்ராஹிம் நபிக்கு தான் அல்லாஹ் கொடுப்பான். அவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்த உடனே இப்ராஹிம் நபி கேட்பாங்க, யா அல்லாஹ் என்னைய நியாய தீர்ப்பு நாள்ல நீ கேவலப்படுத்த மாட்டேன்னு சொல்லி இருக்கிற, இதோ என் தகப்பனார் நிற்கிறார், அவர் குற்றவாளிகள் பகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறார், அவரை நீ எப்படியாவது அல்லாஹ் அவர் சொர்க்கத்துல தள்ளிரு. யார் கேட்கிறா? இப்ராஹிம் நபி, அல்லாஹ்வுடைய கலீல், அல்லாஹ்வுடைய ஃப்ரெண்டு, அல்லாஹ்வுடைய நண்பன் என்று பெயர் சூட்டப்பட்ட இப்ராஹிம் கேட்கிறார். அவர் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த இப்ராஹிம் நபியுடைய தகப்பனார் தூக்கி அல்லாஹ் இழுத்து நரகத்துல வீசுவான். என்ன விளங்குது? அவன் தனி ராஜா, அவங்கிட்ட எல்லாம் எந்த உரிமையும் பாராட்டல. இன் குல்லு மம்பி சமாவாத்தி உள்ளார்லி இல்ல ஆத்தியர் ரஹ்மானி அபுதா, வானங்களிலும் பூமியிலும் உள்ள யாராக இருந்தாலும் அவனிடத்தில் அடிமைகளாகத்தான் வந்தாக வேண்டும். அடிமை தான், எல்லா அடிமை ரசூலுல்லாஹ் தான் வரணும்.
இப்ராஹிம் நபி இப்படித்தான் வரணும், அப்துல் காதர் ஜிலானி இப்படித்தான் வரணும். அங்க எல்லாம் அடிமையா வந்து நின்றாவனு. இவன் என்ன பண்றான்? அப்துல் காதர் ஜிலானிய புள்ள தர வருங்கிறான், பிரசவத்தை லேசாக்கிற வருங்கிறான், கஷ்டத்தை நீக்கிற வருங்கிறான், இருட்டுல திக்ரு செஞ்சா ஓடோடி வந்து காப்பாத்து வருங்கிறான், அவரையே துவா செய்யறான். எங்க ஊர்ல எல்லாம் இப்ப